ஒரு கார்ட்டூனில் ஒரு முயல் பாதை ரெண்டாக பிரியுது. அங்கே நின்றுக்கிட்டு ஒரு நாணயத்தை இப்படி மேலே எந்த பக்கம் போகிறதுன்ற டிசைட் பண்ணுறதுக்காக நாணயத்தை சுண்டிக்கிட்டே இருக்குது. அதே நேரம் பார்த்த ஒருவர் கேட்டாராம், ஏன் திரும்பி திரும்பி இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ அது சொல்லிச்சான், இது காட்டுறது தவறான வழி, நான் போகிற வழியை அது காட்ட மாட்டேங்குது, அதனால் நான் போகிற வழியை அது காட்டுற வரைக்கும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். புரியுதா? புதிய பாதை நாம் தேடுகிறோம். ஆண்டவர் புதிய பாதையை காட்டுவார், முன்னடப்பார், தேவைப்பட்டா சுமந்தும் செல்வாராம். அல்லேலூயா. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? இதுதான் பாதை அப்படின்னு அவர் காட்டினாலும் இந்த முயலை மாதிரி சில நேரங்களில், ஆண்டவரே நான் நினைக்கிறது வேற, நான் தேடுறது வேற என்று சொல்லி புதிய பாதையில் நடக்க மறுத்து விடுகிறோம். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாயா 30:21 நான் வாசிக்கிறேன். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நமக்கு பிரச்சனைகள், தேவைகள், குழப்பங்கள், பலவிதமான விருப்பங்கள் இருக்கலாம். ஆகையினால்தான் புதிய பாதையை தேடுகிறோம். ஆண்டவர் இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்றத நம்ம கேட்டு பார்ப்போம். இங்கே ஏசாயா 43:15 நானே உங்கள் பரிசுத்த கர்த்தரும், கவனித்து கேளுங்க, இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் அவர் இதை சொல்லுகிறார். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி, பாதை இல்லாட்ட பாதையை உண்டாக்குவாராம். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும். எங்கே நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஒரு திணி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இன்னைக்கு புதிய வழி என்பதை பற்றி தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆகையினால குழப்பத்திற்கு இங்கே வழி இல்லை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதில் 2 காரியம் இருக்கு. ஒன்று, அவர் நமக்கு புதிய பாதையை காட்டுவாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காட்டட்டும், ஜெபிப்போம், எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த வழி அவருடைய வழியாக இருக்கும். நான் நினைக்கிற வழி இல்லை, நான் எதிர்பார்க்கறது இல்லை, அவருடைய வழியாக இருக்கும். சரி, மத்தேயு 14வது அதிகாரத்தில் 22-34 வரைக்கும் உள்ள அந்த பகுதியில் இயேசு தன்னுடைய சீஷர்களில் ஒரு படகுல அக்கறைக்கு போக சொல்லுகிறார். பின்னால் அவரும் வந்து அதில் ஏறிக்கொள்கிறார். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். இதிலிருந்து சில முக்கியமான பாடங்களை படிக்கிறோம். புதிய வழியை, புதிய ஒரு திருப்பத்தை அல்லது புதிய ஒரு விடுதலையை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இந்த நமக்கு தெரிந்த இந்த சம்பவத்தில் நல்ல பாடங்கள் இருக்கு. சரி, முதலாவது பாடம் என்ன அப்படின்னா, ஒன்று, நாம் மத்தேயு 14:22 நான் வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? படவுல ஏறுங்க, அக்கறைக்கு போங்க. சொல்றது யாரு? அவர், தேவாதி தேவன், நம்ம ரட்சிக்க வந்தவர். போய் சேருங்க அப்படின்னா வெறும் கட்டளையா மாத்திரம் அதை நினைக்க கூடாது. அவர் போய் சேர பண்ணுவார் என்ற அந்த ஒரு நிச்சயம் எனக்கு வேணும். ஆக ஆண்டவர் போ, என்னை நம்பு அல்லது கீழ்ப்படி என்று சொல்லும்போது அந்த நேரத்தில் கேள்வி கேட்கவோ அல்லது சந்தேகப்படவோ வழி இருக்கவே கூடாது. ஆக முதலாவது படிக்கிற பாடம் இதுதான். அக்கறைக்கு போங்க அப்படின்னா அவர் அக்கறையில் போய் நம்மை சேர்ப்பார் என்பது அர்த்தம். புது வழியில் இது திட்டவட்டமான ஒரு முக்கியமான ஒரு பகுதி, புது வழியை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு பாடம்.
ஆக ஒருவேளை நம்ம கேட்கலாம், திசை எங்கே இருக்கு, என்ன சொல்லுகிறார், என்ன ஆலோசனை சொல்லுங்க, இதுக்காகத்தானே நான் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அவசியம் இல்லை. ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவு நமக்கு இருக்கா? அவருடைய வேதத்தை தினந்தோறும் நம்ம படிக்கிறோமா? இப்படி நம்ம செய்யும் போது நிச்சயமா ஆண்டவர் தொடர்ந்து திசைகளை காட்டிக்கொண்டே இருப்பார். ஆண்டவர் அங்க வழி நடத்தி கொண்டே இருப்பார். ஆக சின்ன ஒரு பாடம் தான், ஆனா முக்கியமான ஒரு பாடம். இதுல நான் ரொம்ப முக்கியப்படுத்துறது என்ன அப்படின்னா, அக்கறைக்கு போங்கன்னு சொல்லும்போது எப்படியாவது போய் சேருங்க, பார்ப்போம் போய் சேர்றீங்களா, அது இல்லை. அக்கறைக்கு போய் சேர்க்கிற பொறுப்பு அவருடைய பொறுப்பு. அதை செய்ய முடியும் என்றவர் தான் அதை நமக்கு சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை முதலாவது வேணும். ரெண்டாவது ஒரு பாடம் என்ன அப்படின்னா, 24வது வசனம், அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்தது, எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவு பட்டது. மார்க்கில் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அங்க அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு என்று அதில் போட்டிருக்கு. அதாவது இதனுடைய அடிப்படையில் நான் சொல்ல விரும்புகிறது, நமக்கு தெரியாது இல்லை, நாம் புதிய பாதையை நாம் தேடும்போது அங்கே பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். பிரச்சனைகள் கட்டாயம் வரும். புயல்கள், சவால்கள், எதிர்ப்புகள், விரோதங்கள். ஒருவேளை நாமே செய்கிற சில காரியங்கள்னால சில நேரங்களில் அங்கே பிரச்சனைகள், தடைகள் அங்கே ஏற்படலாம். ஆனால் ஒன்று மனதில் இருக்கணும், ஆண்டவர் தான் இந்த வழியை எனக்கு காட்டுகிறார். அப்படின்னா அதில் என்ன நேர்ந்தாலும் சரி, அதில் என்ன வந்தாலும் சரி, என்ன தடைகள் ஏற்பட்டாலும் சரி, தாமதங்கள் ஏற்பட்டாலும் சரி, ஆண்டவர் நிச்சயம் நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை அங்கே நமக்கு இருக்கணும். பிரியமானவர்களே, இருக்குதா? புதிய வழியை தேடுகிற நீங்க இதை மனதில் வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு சம்பவம் அங்கே யோவான் 11 மார்த்தாளும் ஆண்டவரும் பேசுகிற அந்த சம்பாஷணை பாருங்க. யோவான் 11:39 மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே. சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இவா இப்படி கேட்பா. அது முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். தெரியாம இல்லை, தெரியாம கல்லறைக்கு முன்னால போய் அவங்க நிக்கல. அங்க உள்ள கல்லுக்கு பின்னால அங்க பிழை இருக்கின்றது ஆண்டவருக்கு தெரியும். 4 நாளாயிற்று நாளுன்றதும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் முன்னாலே என்ன சொல்லி ஆயத்தப்படுத்துகிறார்? மார்த்தாழ, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆக நான் பயணிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர் இந்த ஆலோசனை கொடுக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து ஆவியில் உணர்த்தப்பட்டு அந்த பாதையில் நான் நடக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கும்போது நான் பார்க்க முடியாததை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த சம்பவத்தில் கூட அப்படி தான் இருக்கு இல்லையா? இவங்க அங்கே படகுல இருந்து கஷ்டப்பட்டு தண்டு வலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு அங்கே மலை மேலே ஜெபித்து கொண்டு இருக்கிறார். இவங்களுக்கு அவரை பார்க்க முடியாது, ஆனால் அவருக்கு இவர்களை பார்க்க முடியும். அது முக்கியமான ஒரு கருத்து. பிரியமானவர்களே, நாம் ஏதோ ஆண்டவரால் நடத்தப்பட்டோம், கைவிடப்பட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரவே வராது. அவருக்கு தெரியும், அவருக்கு நிச்சயமா தெரியும். அவர் நடத்துவார், அவர் பார்ப்பார். நமக்கு என்ன நேருது என்பதை அவர் பார்க்கிறார். அதை இந்த சம்பவத்தில் திட்டவட்டமாக பார்க்கிறோம். ஆக நான் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன அப்படின்னா, வேதத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆனால் ஆவியில் அவரோடு கூட நடக்கிற நமக்கு இது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற வசனம், இது ஆண்டவர் எனக்காக கொடுத்த வாக்குத்தத்தன்றது தெரியும். அதை நாம் நம்புவோம், அதை ஏற்றுக்கொள்வோம், அதை சார்ந்திருப்போம், அந்த வசனத்தை சார்ந்து இருப்போம். அடுத்தது, அவர் என்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறார். நான் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இருக்கும்போது
அவரை உணர்கிறனோ இல்லையோ, அவரை பார்க்க முடியுதோ இல்லையோ, அவர் என்ன பார்க்கிறார் என்பது எனக்கு திட்டவட்டமாக தெரிந்திருக்க வேண்டும். அது என்னுடைய விசுவாசத்தினுடைய மையமாக இருக்க வேண்டும். அவர் என்னை பார்க்கிறார். அவர் தான் எல்ரோய். ஹல்லேலூயா. சரி, 3வது பாடத்துக்கு நம்ம சொல்லுவோமா? இது மிகவும் முக்கியமான பாடம் பிரியமானவர்களே. என்ன நடக்குது அப்படின்னா, மத்தேயு 14:25 இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவங்க இடத்துல வருகிறார். அவர்கள் பார்த்த உடனே இங்க 26ஆம் வசனத்துல அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் என்று போட்டிருக்கு. அலறினார்களாம். ஆக ஆண்டவர் நடத்துகிறாரு, ஆலோசனை கொடுக்கிறாரு, இங்க போன்றாரு. அதை ஏற்றுக்கொள்றதே பிரச்சனை. நமக்கு போக ஆரம்பிக்கிறோம், பயம், பலவிதமான சூழ்நிலைகள். ஆனால் அவைகளுக்கு மத்தியில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் நிச்சயமா நம்மிடத்துல இங்க வராரு இல்லையா, அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவரிடத்துல வருகிறார் இல்லையா. ஆக அப்படி வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை வரவேற்கணும், அவரை சார்ந்து கொள்ளணும், அவரை நம்பணும். ஆகையினால தான் இங்கே ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். குழப்பமான சூழ்நிலையில், எதிர்ப்பான சூழ்நிலையில், புயலான சூழ்நிலையில் அவருடைய சத்தம் திட்டவட்டமா கேட்குமா? ஆனால் இங்கே ஏசாயா 30 நாம் பார்க்கிறோம், அந்த யூதா மக்களுக்கு தான் அங்கே ஏசாயா அந்த தீர்க்க தரிசனத்தை கொண்டு வர்றாரு. அவர்கள் சொல்றாங்களாம், யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்ல வேண்டாம். 30:10 ஏசாயா, எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து நாங்க கேட்க விரும்புறதை எங்களுக்கு சொல்லுங்க. ஆண்டோடைய சித்தம் இல்லை, மாயமானவைகளை திருஷ்டிங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு, ஆண்டோடைய தீர்க்கதரிசியையே நீங்க வழியை விட்டு வந்து பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். இது நம்ம பிரச்சனை இல்லையா? நமக்கு பிடிக்காத, நம்ம எதிர்பார்க்காத ஆண்டவரே சொன்னாலும் அதை கேட்க மறுத்து விடுகிறோம், தயக்கம், டிலே பண்ணுவோம். இப்படித்தான் ஆண்டவர் வழி நடத்துகிறார்ன்றது தெரியும். அப்புறம் என்ன புதிய பாதை, புதிய பாதை. இவர்களை போல தான் தீர்க்கதரிசிகள்கிட்ட போனாலும் எனக்கு எது பிரியமோ அதை சொல்லணும், நான் எதை எதிர்பார்த்திருக்கிறேனோ அதை எனக்கு காட்டணும். இது நடக்காது. ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு அம்மா சொல்லிச்சான், நீங்கள் ஏன் எப்பொழுதும் கவலைப்படாதுன்னு சொல்கிறீங்க ஐயா? நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கவலைப்பட்டு பல சிந்தனைகளை என் மனதில் நான் வைத்திருக்கிறேன். அந்த சிந்தனை இல்லாட்டா நான் எதை சிந்திப்பேன்? ஐ வில் ஹவ் நத்திங் டு திங்க் அபவுட். திங்க் பண்ணுறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இருக்காது. என் மைண்ட் அப்படியே எம்டியாக இருக்கும். அதனால கவலைப்படாமல் நான் இருக்க முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான். சரி, இந்த பாடத்தினுடைய முடிவு வருகிறோம். இங்கேயும் அங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே நான் இயேசுவோடு கூட இருக்கிறேனா? நான் இயேசுனுடைய வசனங்களை, அவருடைய வார்த்தைகளை அனுதினம் வாசித்து நான் உட்கொள்கிறேனா, தியானிக்கிறேனா, உள்வாங்குகிறேனா? என்னுடைய இருதயத்தின் விருப்பம் ஒரு புதிய பாதையை, புதிய ஒரு திருப்பத்தை, ஆலோசனையை கேட்டு ஆண்டவர்கிட்ட போகும்போது நான் என்ன பிரியப்படுத்தத்தான் நினைக்கிறேனா, அல்லது அவரை பிரியப்படுத்துறதுக்காக இதை நான் கேட்கிறேனா, அவருடைய மகிமைக்காக? அது மாத்திரம் இல்லாமல் நான் இதுவரைக்கும் ஓரளவுக்கு ஆண்டவருக்கு என்ன நான் ஒப்பு கொடுத்துருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் புதிய பாதையை காட்டுவார், புதிய திருப்பங்கள், புதிய ஆலோசனைகள், புதிய வழிகள் மூலமாக புதிய ஆசீர்வாதங்கள் கட்டாயம் கிடைக்கும் இந்த 2026. ஆனால் முக்கியமானது என்ன அப்படின்னா, நான் இதுவரைக்கும் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், ஓரளவுக்கு இன்னும் அதிகமாக ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர்
என்னை உற்சாகப்படுத்துகிறார். செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? அப்படி முடியும் அப்படின்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரோடு நடந்து வருகிற ஒரு விசுவாசிக்கு இங்கே தெரியும். ஏன்னா அவர் இங்கே தான் இருக்கிறார். ஆண்டவர், அம்மா இதை செய்யுமா, இதை செய்யாத தம்பி, இதான் வழி. அடப்பட்ட கதவு அங்கே இருக்கு, அது எனக்கும் தெரியும், நானும் பார்க்கிறேன், ஆனால் அதை திறக்க என்னால் முடியும், போ. ஆண்டவர் சொல்லுவார். ஆக புதிய பாதையை ஆண்டவர் காட்டணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேட்கும்போது நிச்சயமா நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். அந்த நேரத்தில் அங்கே பேதுரு இறங்கி தண்ணீரில் நடந்தார். திடீர்னு புயலை பார்த்துட்டு பயந்து அமிழ ஆரம்பித்தார், நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே படகுல இருந்தவங்களுக்கு கூட பயம்தான். ஒருவேளை கவிழ்ந்துருமோ அல்லது அந்த புயல் நிற்கிற வரைக்கும். நமக்கு ஒன்று தெரியணும் பிரியமானவர்களே, இது முக்கியமான ஒரு கருத்து, இது மனதில் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. நம்முடைய தலைக்கு மேலே ஓடுகிறதாக காணப்படுகிற தண்ணீர் இயேசுவினுடைய பாதங்களுக்கு கீழே. திருப்பி சொல்லட்டுமா? நம்முடைய தலைக்கு மேலே தண்ணீர் உயர்ந்துருச்சு, அமிழ்ந்து போகிறோமோ என்ற ஒரு எண்ணம், சூழ்நிலை தான், உண்மைதான். ஆனால் அந்த தண்ணீர் அவருடைய பாதங்களுக்கு கீழே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இந்த புதிய வருஷத்தில் நமக்கு புதிய பாதையை அவர் காட்டுவார். ஆனால் அதில் சில அடிப்படை சித்தாந்தங்கள் இருக்குது. அதைத்தான் இன்றைக்கு நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். சரி, கடைசி பாடம் மார்க்கு 6:51 இந்த சம்பவத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது, அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். மத்தேயு 14:32 அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். கடைசியா நான் சொல்லக்கூடிய பாடம் இதுதான். இயேசு நம்முடைய படகுல, அவர் நம்மோடு கூட, இயேசு நம்மோடு கூட. ஹல்லேலூயா. புதிய பாதைக்காக காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேடுகிறோம். ஆனால் இதுக்கு மத்தியில் இந்த ஒரு உணர்வு இருதயத்துக்குள்ள, நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் இயேசு என்னோடு, இது இருந்தால் போதும். உண்மையிலே அது அங்கே நடக்குது. ஒரு சின்ன ஒரு சம்பவம், ஒரு தம்பதிகள் பெரிய ஒரு கப்பலில் பயணித்து கொண்டிருந்தாங்களாம். அப்போ புயல் ஏற்பட்டுச்சான். அப்போ அந்த அம்மா ரொம்ப பயப்பட்டு அந்த மாலுமி கிட்ட, ஐயா நம்ம இங்கேயே நங்கூரம் போட்டு இருந்துருவோமா, முன்னால் போக வேண்டாம், எப்படி நினைக்கிறீங்க என்று கேட்டபோது அந்த மாலுமி சொன்னாராம், மாலுமி நாமா, நீங்கள் இல்லை, பொறுப்பு என்னுடையது, உங்களுடையது இல்லை. ஆனால் இன்னொன்று உங்களுக்கு தெரியணும், இந்த கப்பல் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஆகையினால பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. இயேசு நம்முடைய படகுல இருக்கும்போது அப்படித்தான் நம்முடைய காதுகளில் அவருடைய உற்சாகத்தின் வார்த்தைகள், உறுதிப்பாடான வார்த்தைகள் கேட்கும். பிரியமானவர்களே, ஒரு பாட்டு ஞாபகம் வருது. இயேசு நம்முடைய மாலுமியாக இருந்தால் நிச்சயமாக கரையில் போய் நாம் சேருவோம். இயேசு எங்களுடன் வந்து கப்பலோட்டியாயிரும், காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடும். கரை சேர்ந்தாங்களா இல்லையா? கரை சேர்ந்தாங்க. இந்த புதிய வருஷத்தில் என்ன கேள்விகளோடு, சந்தேகங்களோடு அல்லது குழப்பங்களோடு உள்ள சூழ்நிலைகளில் நாம் காணப்பட்டாலும்,
இயேசு நம்முடைய கப்பலில் மாலுமியாக வந்து நம்மை நடத்துவார், கரை சேர பண்ணுவார். இது நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, புதிய வழியை, புதிய திருப்பத்தை, விடுதலைகளை, இதுவரைக்கும் அடைபட்டிருக்கிற கதவு திறக்காதா என்ற ஒரு ஏக்கத்தோடு கூட இருக்கக்கூடிய தர்மையான சகோதர சகோதரிகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க அவருடைய வாழ்க்கையில, அவருடைய படகுல மாலுமியா வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாதம் பணிந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் உங்களுடைய வார்த்தை போய் அக்கறை சேரு என்று சொல்லும்போது அது நடக்கும் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்குள்ளாக முழுவதுமாக நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த நம்பிக்கையே எங்களுக்கு விடுதலையை தரும். இந்த நாளிலே எங்களோடு கூட பயணிப்பேன் என்று சொல்லி தம்மை கிருபையாய், இரக்கமா, அன்பாய் ஒப்பு கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எங்களை விட்டு தருகிறோம், எங்களை விட்டு தருகிறோம், இன்னும் அதிகமாய் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய ஆலோசனையின்படி இனி நடக்க தீர்மானிக்கிறோம். இந்த புதிய வழிக்காக, இந்த புதிய வழியை பற்றிய இந்த பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.